அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹு தஆலா நம்மீது கொண்ட பேரருளின் காரணத்தால் அல்லாஹ் நமது வாழ்வில் திரும்ப திரும்ப நமக்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்கிறான். அந்த தொடரில் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள், இன்னும் ஓரிரு நாட்களில் நாம் அந்த சிறப்பு மிகு நாட்களை அடையவிருக்கின்றோம். உண்மையில் அந்த நாட்களை நாம் எவ்வாறு பயனுள்ளதாக ஆக்குவது என்பதுதான் இன்றைய தலைப்பு. என் அருமை சகோதரர்களே, நாம் ரமலானுடைய மாதத்துக்கு நம்மை நாம் எவ்வாறு தயார்படுத்திக் கொள்கிறோமோ, ரமலான் நம்மை நெருங்கும் போது நம்மிடம் ஏற்படக்கூடிய அந்த ஈமானிய புத்துணர்ச்சி, அந்த ரமலானை வரவேற்பதற்கு உள்ள அந்த உற்சாகம், துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அது அந்த அளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக நமக்கு தெரிவதில்லை. இதை பலரும் சாதாரண நாட்களை போன்ற இந்த நாட்களை எண்ணி விடுகிறார்கள். ஆனால் என் அருமை சகோதரர்களே, இந்த நாட்கள் மிகவும் சிறப்பு மிகு நாட்கள். இந்த நாட்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்கள். ரமலானை பொறுத்தவரையில் ரமலானில் ஷைத்தான் விலங்கிடப்பட்டு நமக்கு அமல்களுக்கான ஒரு சாதகமான சூழல் நமக்கு ஏற்படுத்தி தரப்படுகிறது. ஆனால் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை பொறுத்தவரையில் அங்கு ஷைத்தான் விலங்கிடப்படுவது கிடையாது. எனவே ஒரு பெரும் போராட்டம் இங்கு இருக்கிறது. அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை நாம் முறியடித்து இந்த 10 நாட்களை நாம் நல்ல முறையில் பயனுள்ளதாக ஆக்க வேண்டிய ஒரு பாரிய ஒரு பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது, நமக்கு முன்னால் இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் முதலில் நமது உள்ளத்தில் எதை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நான் எனது வாழ்வில் மிக மகத்தான நாட்களை சந்திக்கப் போகிறேன். இன்னும் ஓரிரு நாட்களில் எனது வாழ்வில் மகத்துவமிக்க நாட்களை நான் அடையப் போகிறேன். எனவே இந்த நாட்களை நான் சாதாரணமாக கருதிவிடக் கூடாது. இது மிகவும் மகத்தான உன்னதமான உயர்ந்த நாட்கள். அல்லாஹு தஆலா தான் விரும்பியதை அவன் படைக்கிறான், அவன் தான் விரும்பியதை அவன் தேர்வு செய்கிறான். அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார், உமது ரப் அவன் நாடியவாறு படைக்கிறான், அவன் நாடியவைகளை அவன் தேர்வு செய்கிறான். எனவே அல்லாஹு தஆலா நாட்களில் சிறந்த நாட்களாக, மாதங்களில் சிறந்த மாதங்களாக, நேரங்களில் சிறந்த நேரங்களாக இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா தேர்வு செய்திருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் சிறப்புக்குரிய நாட்களாக தேர்வு செய்த நாட்கள் தான் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ரமலானை பற்றி சொல்லும் போது ரமலானை பற்றி சொல்லும் போதே ஐயாமம் மஅதூதாத் என்று சொல்கிறான். அதாவது எண்ணப்பட்ட சில நாட்கள் என்று சொல்கிறான். எனவே அது ஒரு மாதத்தை அல்லாஹ் குறிப்பிடும் போதே அப்படி சொல்கிறான் என்றால், இது வெறும் 10 நாட்கள். இந்த 10 நாட்கள் என்பது மிக வேகமாக நம்மை விட்டு கடந்து சென்றுவிடும். அல்லாஹ் அல் குர்ஆனில் இந்த 10 இரவுகளின் மீது சத்தியம் செய்கிறான். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் என்று சொல்லி, இந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக அந்த மகத்துவமிக்க ரப்புல் ஆலமீன் ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அது அவனிடம் அது மகத்துவம் மிக்கதாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவனிடம் மகத்துவம் மிக்கதாகவே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் என்பதற்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் அளிக்கும் போது அது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 இரவுகள் என்பதாக அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். இந்த விளக்கத்தை நாம் தஃப்சீர் இப்னு கஸீர், அதே போன்று தஃப்சீர் தபரி போன்ற நூல்களில் எல்லாம் இந்த விளக்கத்தை நாம் பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த 10 இரவுகளின் மீது சத்தியம் செய்திருப்பதே இது மகத்தான நாட்கள் என்பதற்கு பெரும் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று என் அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களின் சிறப்பை பற்றி குறிப்பிட்ட ஹதீஸை நாம் புகாரியிலே பார்க்கலாம். புகாரியிலே அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், அதாவது வேறு நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களில் செய்யும் நற்செயல்கள் மிகச் சிறந்தது. நாங்கள் வேறு நாட்களில் செய்யக்கூடிய
அமல்களை விட இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் நற்செயல்கள் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தது அப்படி என்று சொல்லி சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவுமா யா ரசூலல்லாஹ்? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒருவன் அந்த ஜிஹாதுக்காக சென்றவன், தனது செல்வம் தனது உயிரை எடுத்துக்கொண்டு சென்றவன், அவன் மீண்டு வரவில்லை, அதாவது ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறான் என்றால் அவனுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்ள முடியாது, அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற முடியாது. மாறாக ஜிஹாதை விடவும் சிறப்புக்குரியது என்று சொன்னார்கள். இந்த செய்தியை நாங்கள் புகாரியில 969வது எண்ணில் பார்க்கலாம். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பத்துக்குரியவைகள், அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பை பெற்று தருகின்றன. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் ஏனைய நாட்களில் தொழக்கூடிய ஒரு ஃபர்தான தொழுகையை விட இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் நாம் தொழக்கூடிய தொழுகை அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. ஏனைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்களை விட இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் நாம் செய்யக்கூடிய உபரியான அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவைகளாக இருக்கின்றன. எனவே என் அருமை சகோதரர்களே, நன்மையான காரியங்கள், நன்மைகளின் பால் தான் அல்லாஹ் விரைந்து வருமாறு குர்ஆனின் மூலம் அழைக்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பயன்படுத்தக்கூடிய அல் முசாரா என்ற வார்த்தை, அதே போன்று அல் முசாபகா என்ற வார்த்தை, அல் முனாஃபஸா என்ற வார்த்தை, இந்த வார்த்தைகள் எல்லாம் அதாவது மறுமையின் அந்த வெற்றியின் பாலும், நன்மைகளின் பாலும், அந்த சுவர்க்கத்துடைய மகத்தான வெற்றியின் பாலும் விரைந்து வருமாறு அல்லாஹ் அழைப்பு விடுக்கின்ற வார்த்தைகள். இது பொதுவாக இது எல்லா காலத்துக்கும் உள்ள அழைப்பு. அப்படி என்றால் இந்த சிறப்பு மிகு நாட்களுக்கு இந்த அழைப்பு எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது, நாம் எவ்வளவு விரைந்து செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நாட்களில் என் அருமையான சகோதரர்களே, இந்த மகத்தான நாட்களுக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதற்கும் அந்த நாட்களை நாம் பயனுள்ளதாக ஆக்குவதற்கும் நாம் சில வழிகாட்டல்களை உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறோம். என் அருமையான சகோதரர்களே, இதில் முதலாவது விடயமாக உங்களுக்கு கூற விரும்புவதன் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன் என்று சொல்கிறான். உங்கள் ரப்புடைய மன்னிப்பின் பால் விரையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மன்னிப்பை தொடர்ந்து அல்லாஹ் சுவர்க்கத்தை சொல்கிறான். இந்த வானங்கள் பூமியை போன்று விசாலமான அந்த சுவர்க்கத்தின் பக்கம் விரையுமாறு சொல்கிறான். மன்னிப்போடு சேர்த்து சுவர்க்கம் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் முதலில் விரைய வேண்டிய ஒரு அமல் தான் தௌபா என்ற அமல். நமது தௌபாவை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு மறுபடியும் வாய்ப்பளித்திருக்கிறான். நாம் நமது பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி இறைவன் பால் மீளுவதற்கு அல்லாஹ் நமக்கு மறுபடியும் வாய்ப்பை தந்திருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் நமது தவறுகளுக்காக பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு பாவத்தை ஒரு அடியான் செய்யும் போது உள்ளத்தில் தான் ஒரு கரும்புள்ளி விழுகிறது, உள்ளம் தான் மாசடைகிறது. அந்த உள்ளம் மாசடைந்து விடுகின்ற போது அமல்களில் ஆர்வம் இல்லாமல் போகிறது, இபாதத்துகளில் நன்மைகளில் ஆர்வம் இல்லாமல் போகிறது. இந்த நிலையைத்தான் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அந்த உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவைகள் சம்பாதித்துக் கொண்டவைகள் பாவங்கள் தான் அதற்கு காரணமாக இருக்கின்றன. எனவே நாம் முதலாவது நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என் அருமை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துருல்லாஹு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ செல்வத்தையோ அல்லாஹ் பார்ப்பது கிடையாது, மாறாக உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய அதே போன்ற செயல்களையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் பார்க்கக்கூடிய இடமாக உள்ளம் இருக்கிறது. அந்த உள்ளத்தை நாம் பாவங்களை விட்டு தூய்மையாக்க வேண்டும். எனவே நாம் தௌபா செய்ய வேண்டும். முதலில் நாம் நமது பாவங்களுக்காக தௌபா செய்து இந்த 10 நாட்களை தூய்மையான உள்ளத்தோடு நாம் வரவேற்க தயாராக வேண்டும். ஏனென்றால் பெரும்பாலும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நன்மைகள் நல்லமல்கள் செய்வதற்கு தடையாக இருப்பது பாவங்கள் தான். பாவங்களின் காரணத்தால் தான் நமக்கு நன்மைகளில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது.
நமது தொழுகையிலே இன்பம், குர்ஆன் ஓதுவதில் இன்பம், மற்ற வணக்கங்களில் எல்லாம் நமக்கு இன்பத்தை ஏன் அடைய முடியாமல் இருக்கிறது என்றால், அதனுடைய உண்மையான அதனுடைய ருசியை நாம் ஏன் அடைய முடியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு பிரதான காரணம் நமது பாவங்கள் தான். எனவே நாம் பாவங்களை விட்டு விடுபட்டு தௌபா செய்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா இபாதத்துகளுடைய இன்பங்களை நமக்கு தருவான். அதில் நமக்கு ஆசையும் ஆர்வத்தையும் தருவான். எனவே நறுமையான சகோதரர்களே, இதிலே முதல் வழிகாட்டலாக நாம் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால், நமது பாவங்களுக்கு நாம் முதலில் தௌபா செய்து நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ்விடம் வந்து கேட்கப்படுகிறது, இரவு வணக்கத்தை செய்ய முடியாமல் இருக்கிறதே, இரவு வணக்கத்தில் சிரமப்படுகிறோமே என்று சொல்லும் போது அவர்கள் சொன்ன பதில் என்ன? பகல் காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தான் அதற்கு தடையாக இருக்கின்றன என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே நாம் முதலாவதாக என்ன செய்வோம்? நமது பாவங்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்வோம். இது முதலாவது வழிகாட்டல். இரண்டாவது நறுமை சகோதரர்களே, நாம் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களை அடைவது மட்டும் பாக்கியம் அல்ல, அந்த அடைந்த 10 நாட்களை நாம் எப்படியெல்லாம் நன்மைகள் இபாதத்துகள் செய்து இறைவனுடைய இறை திருப்தியின் பால் விரைய முடியுமோ அவர்கள் தான் உண்மையில் பாக்கியசாலிகள். ஏனென்றால் துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களை இந்த பூமிக்கு மேலுள்ள அனைவரும் அடைய போகிறார்கள். ஆனால் அதை அடைந்து அந்த 10 நாட்களை யார் நல்லமல்களின் மூலம், இபாதத்துகளின் மூலம், சாலிகான அமல்களின் மூலம் யார் அதை அலங்கரிப்பார்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். எனவே நாம் இரண்டாவது அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டிய துஆக்கள், பிரார்த்தனைகள், இந்த நாட்களில் நமது துஆக்களிலே முதன்மையான துஆவாக, முதன்மையான பிரார்த்தனையாக எது இருக்க வேண்டும் என்றால், யா அல்லாஹ், துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை நான் அடைந்து அந்த 10 நாட்களில் நல்லமல்கள் இபாதத்துகளை செய்து உனது அருளையும் பொருத்தத்தையும் பெற்ற ஒரு அடியானாக நான் மாற வேண்டும். என்னென்ன நல்லமல்கள் இருக்கின்றனவோ அந்த நல்லமல்களை செய்து உனது நெருக்கத்தை பெற்ற, உனது அருளை பெற்ற ஒரு அடியானாக மாற வேண்டும் என்ற துஆ இந்த ஒவ்வொரு முஸ்லிமுடைய முதன்மையான துஆக்களில் அது மாறிவிட வேண்டும். முதன்மையான துஆவாக அது மாற வேண்டும் என்ற அருமையான சகோதரர்களே. எனவே இந்த துஆவை நாம் கேட்க வேண்டும். இந்த 10 நாட்களை அடைவது, அனைவரும் இதை அடைந்து விடுவார்கள், பூமிக்கு மேல் உள்ளவர்கள். ஆனால் அதை யார் நல்ல முறையிலே அதனுடைய ஒவ்வொரு நொடியையும், நிமிடத்தையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும் பயன்படுத்துவார்களோ அவர்கள் தான் உண்மையான புத்திசாலிகள். எனவே நறுமை சகோதரர்கள், இதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். இதற்கு நமக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இன்றி நாம் எந்த ஒரு அமலையும் செய்ய முடியாது. அதனால் தான் நாங்க ஒவ்வொரு ரகாத்திலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். நாம் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய உதவியின்றி நாம் எந்த ஒன்றையும் செய்ய முடியாது, எதையும் நாம் சாதித்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு தேவை. ஒவ்வொன்றுக்கும், நாம் ஒவ்வொரு அமலுக்கும், அந்த இறைவன் பால் நெருங்குவதற்கும் நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் நாம் சொல்கிறோம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று. எனவே இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எதை நினைவூட்டுகின்றன? நாம் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும், நாம் எந்த ஒரு பாவத்தை விட்டு நம்மை காத்துக் கொள்வதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு, அல்லாஹுவை கொண்டு அன்று இல்லை. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு தௌஃபீக் செய்வாயாக, அருள் பாலிப்பாயாக, இந்த 10 நாட்களை அடைந்து அதில் அமல்கள், இபாதத்துகள் செய்வதற்கு எனக்கு தௌஃபீக் செய்வாயாக என்ற துஆவை நாம் அதிகம் கேட்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இது இரண்டாவது வழிகாட்டல், நாம் இந்த 10 நாட்களை நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு. அடுத்து மூன்றாவது நறுமையான சகோதரர்களே, அதாவது நாம் ஒரு தூய்மையான உள்ளத்தோடு நாம் இந்த நாட்களை வரவேற்க தயாராக வேண்டும். ஏனென்றால் அதாவது அற்ப உலகியல் நோக்கங்கள் இதில் வந்துவிடக் கூடாது. அற்ப உலகியல் நோக்கங்கள் அல்ல, இறை திருப்திக்காக, அதே போன்று மறுமையுடைய வெற்றிக்காக, அதே போன்று இறையச்சத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக இவ்வாறான தூய எண்ணங்களோடு இந்த 10 நாட்களை நாம் வரவேற்க தயாராகி அந்த 10 நாட்களை பயனுள்ளதாக ஆக்குவதற்கு நாம் தூய்மையான உள்ளத்தோடு தயாராக வேண்டும். ஏனென்றால் நமது எண்ணங்கள் சீராகும் போது நறுமை சகோதரர்களே, அதைவிட வெற்றி வேறு எதுவும் இல்லை. நமது எண்ணங்கள் தூய்மையாக விடுமாக இருந்தால், நமது எண்ணங்கள் பரிசுத்தமாக விடுமாக இருந்தால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கபூலியத் இருக்கிறது, மிகப்பெரிய தௌஃபீக் இருக்கிறது அருமையான சகோதரர்களே. ஏனென்றால் அதாவது இந்த தூய்மையான எண்ணத்தின் மூலம்
அதான் ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதரும் அடைந்த அந்தஸ்துகள் நாம் வரலாற்றில் எவ்வளவு பார்க்கிறோம். அப்ப தூய்மையான எண்ணங்கள் அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் அந்தஸ்தை பெறுகின்றன. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்ன ஹதீஸிலும் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயல்களையும் தான் பார்க்கிறான். அப்ப உள்ளம் என்பது என்ன? அந்த உள்ளத்தில் தூய்மையான எண்ணங்கள், தூய எண்ணத்தோடு நாம் ஒரு தூய்மையான இஹ்லாஸோடு நாம் இந்த நாட்களை அடைந்து செயல்படுவதற்கு, அமல் செய்வதற்கு, அப்படி ஒரு தூய்மையான எண்ணத்தை, இஹ்லாஸை நாம் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த இஹ்லாஸின் மூலம் நிச்சயமாக நாம் அருள் பாலிக்கப்படுவோம். இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையில் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூட சில பாவிகளை பற்றி சொல்கின்ற போது சொல்கிறான், அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களை தூய்மையாக்க விரும்பவில்லை, அல்லாஹுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த விரும்பவில்லை என்று சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த தூய்மையான உள்ளத்தோடு நாம் இந்த நாட்களை வரவேற்க தயாராக வேண்டும். உண்மையில் அந்த தூய்மையான எண்ணம் என்பது சில பொழுதுகள்ல ஒவ்வொருத்தர் அமல் செய்வது, செயல்படுவதை விட மிக பெரும் அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்து விடும் அல்லாஹ்விடத்தில் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்த நறுமை சகோதரர்களே, நான்காவதாக, அதாவது நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன? வெறும் அதாவது இந்த 10 நாட்கள் என்பது 240 மணி நேரங்கள். அப்ப இந்த 10 நாட்களை பொறுத்தவரையில் இதில் நாம் ஒரு உறுதி, எப்படி ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என்னென்ன நல்ல அமல்கள் இருக்கின்றனவோ அந்த நல்ல அமல்களை நான் செய்து இதை திருப்தியை பெற்ற ஒரு அடியானாக நான் என்னை மாற்றிக்கொள்வேன் என்ற அந்த உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நாம் எப்படி உலக விஷயங்களுக்கு உறுதியை எடுத்து வைராக்கியத்தோடு செயல்படுகிறோமோ சிலரை சாதிப்பதற்காக, அதே போன்று நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 10 நாட்களை நான் நல்ல முறையிலே அமல்கள், இபாதத்துகளின் மூலம் இந்த 10 நாட்களை நான் கழிப்பேன் என்ற ஒரு மன உறுதி. என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, இவர்கள் எமது வழியில் முயற்சி செய்வார்களோ அவர்களுக்கு நாம் பல வழிகளை நாம் திறந்து கொடுப்போம். அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகளை எளிதாக்கி தருவான். அல்லாஹ் சொல்றான், வமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸி, எவன் முயற்சி செய்கிறானோ அவன் தனக்காகத்தான் முயற்சி செய்து கொள்கிறான். அதன் மூலம் அவன் தனக்குத்தான் நன்மையை என்ன செய்கிறான், அவன் பெற்றுக்கொள்கிறான். அதன் மூலம் அவன் தான் நன்மையை அடைந்து கொள்கிறான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் பார்க்கிறான் நமது உள்ளங்களை. நமக்குள் உண்மையான ஒரு உறுதி இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் வழிகளை லேசாக்கி தருவான். அல்லாஹ் அந்த அமல்களை நமக்கு எளிதாக்கி தருவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, நீங்க ஒரு சான் அந்த ரப்பின் பால் நெருங்கும் போது அவன் ஒரு முலம் வருகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கூறுவதாக சொன்னார்கள். அதே போன்று நாம் அவன் பக்கம் நடந்து செல்லும் போது அவன் ஓடி வருகிறான். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் எண்ணி பாருங்கள், அவனுடைய அருளை பாருங்கள். நாம் முயற்சி செய்யும் போது அல்லாஹ் நமக்கு வழிகளை எளிதாக்கி தருவான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இதிலே நாம் 5வது வழிகாட்டலாக உங்களுக்கு கூற விரும்பக்கூடிய வழிகாட்டல் என்னவென்று சொன்னால், அதாவது 10 நாட்கள் மிக வேகமாக கழிந்துவிடும். இந்த 240 மணி நேரங்களை நாம் நன்றாக திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். நாம் இதை ஏதோ ஒரு வீணானதாக, நாம் இதை அலட்சியமாக கருதிவிடக் கூடாது. இதை மிகவும் ஒரு பெருமதி மிக்கதாக, உயர்ந்ததாக நாம் கருதி இந்த 10 நாட்களுடைய ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும் நாம் நன்றாக திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். நாம் காலையில் எழுந்தது முதல், அதே போன்று இரவில் தூங்கச் செல்கின்ற வரை, அதற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய அமல்கள். அப்ப காலையில் நாம் எழுந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த காலை நேரம், குறிப்பாக அந்த ஃபஜ்ருடைய நேரம், அந்த ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள அந்த சஹருடைய நேரம் இருக்கிறதே, அது பாவ மன்னிப்புக்கு, இஸ்திக்ஃபாருக்குரிய ஒரு சிறந்த நேரமாக இருக்கிறது. இப்ப இந்த 10 நாட்களில் நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் பிந்தி இரவில் எழுந்து நான் என்ன செய்வேன், தஹஜ்ஜுத் தொழுவேன், தஹஜ்ஜுத் தொழுவதற்கான ஒரு உறுதியை நான் எடுத்துக்கொள்வேன் என்று நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பிந்திய இரவிலே நாம் எழுந்து நாம் தொழுவதும், அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதும் மிக உயர்ந்த ஒரு சிறந்த காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ரப்புல் ஆலமீன் துனியாவுடைய வானத்துக்கு இறங்கி வரக்கூடிய நேரமாக அந்த பிந்திய இரவு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் எழுந்து நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அவனிடம் அங்கீகரிக்கப்படுகின்றன. நாம் பாவ மன்னிப்பு தேடும் போது நமது பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கின்றன. இது எல்லா காலங்களிலும் உள்ளதுதான். ஆனால் இந்த 10 நாட்கள் என்பது, இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் ஜிஹாதை விட சிறந்தது, ஜிஹாதை விட சிறப்பானது. நாங்க மேலே குறிப்பிட்ட இந்த ஹதீஸாக நம்ம சிந்தனையிலே, நினைவிலே இந்த 10 நாட்களும் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன? இந்த 10 நாட்கள்ல நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் ஜிஹாதை விட அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியது.
என்ற அந்த 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 ஹதீஸை நமது நினைவிலே வைத்திருக்க வேண்டும். எனவே நறுமை இந்த 10 நாட்களில் நாம் எந்த ஒரு அமலிலும் நாம் அலட்சியம் சோம்பேறித்தனம் வந்துவிடாமல் மிக உற்சாகத்தோடு நாம் அமல்களின் பால் வேகமாக செல்ல வேண்டும். எனவே ஃபஜ்ருடைய அந்த தொழுகையை நாம் ஜமாஅத்தோடு தொழுவதில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று ஃபஜ்ருக்கு முன்னுள்ள அந்த 2 ரக்காத் சுன்னத்துகள், அது இந்த உலகத்தினுடைய வஸ்துக்களை விட சிறப்பானது. அதற்கு எவ்வளவு சிறப்பு என்றால் ஃபஜ்ருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுவது, அதே போன்று நாம் அந்த தொழுகையை எதிர்பார்த்து நாம் உட்கார்ந்து இருக்கின்ற போது சில பொருள்கள்ல மஸ்ஜிதுகள்ல தொழ முடியாத நிலைகள் இருந்தாலும் நமது வீடுகளில் தொழக்கூடிய இடத்துல நாங்கள் உதவு செய்து நாம் தொழுகையை எதிர்பார்த்து அந்த இடத்திலே உட்கார்ந்து இருப்பதற்கும் அந்த நன்மை இருக்கிறது என்ற ஹதீஸிலே நாங்கள் பார்க்கக்கூடிய வாசகம் முசல்லா என்றுதான் வருகிறது, தொழும் இடம் என்றும் வருகிறது. எனவே அந்த அடிப்படையிலே நாம் அந்த இடத்திலே உட்கார்ந்து உபரியான தொழுகையை தொழுதுவிட்டு ஃபர்தை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பது நாம் தொழுகையில் இருக்கக்கூடிய நன்மையை நமக்கு பெற்றுத்தரும். அது மட்டுமல்ல, மலக்குகள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் இவரது பாவங்களை மன்னிப்பாயாக, இவருக்கு அருள் புரிவாயாக என்று மலக்குகள் துஆ செய்து கொண்டிருப்பார்கள். இப்படியான அமல்கள் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும், மலக்குகளுடைய துஆ கிடைக்கக்கூடிய அமல்கள். அதே போன்று நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்து விட்டோமா, அதன் பிறகு நாம் ஓத வேண்டிய அந்த திக்ர்கள், காலையுடைய திக்ர்கள், அதிலே மிக சிறப்பான திக்ர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, எவ்வளவு சிறப்பான வார்த்தைகள், அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள். அதே போன்று தராசில் கனமான வார்த்தைகள், கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய வார்த்தைகள், அதை நாம் அதை 100 முறை சொல்வதன் மூலமாக. அதே போன்று அல்லாஹ் தனது அடியார்களுக்கு தேர்வு செய்த வார்த்தைகள். அதே போன்று ஒருவர் இதை சொல்லி மரணிப்பார் என்றால் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்ததை கொண்டு வந்தவர் என்று, இப்படி எத்தனையோ சிறப்புகள் இந்த திக்ருக்கு இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அதே போன்று நாம் ஒரு நாளைக்கு 100 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்று சொல்வது, ஒரு நாளைக்கு நாம் 100 முறை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர், இது நாங்கள் ஏனைய நாட்கள்ல சொல்வது. இதனுடைய சிறப்புகள் பொதுவானவைகள் ஆக இருந்தாலும் இந்த நாட்களுக்கு என்பது மிகப்பெரிய சிறப்பாகும். இதை நாங்கள் 100 முறை சொல்லும் போது இந்த திக்ரை 5 விதமான சிறப்புகளை அல்லாஹ் தருகிறான். நமது 100 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, 100 நன்மைகள் எழுதப்படுகின்றன, 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை, மாலை வரை ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு. அதே போன்று அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் சிறந்ததை கொண்டு வந்தவர். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான சிறப்புகள். அதே போன்று ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய திக்ர்கள், துஆக்களுடைய விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். நாம் ஆயத்துல் குர்சியை ஓதுவது, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு நாம் ஆயத்துல் குர்சியை ஓதுவது, நாம் அடுத்த தொழுகைக்கு முன்னால் மரணிப்போமாக இருந்தால் நாம் மரணம் தான் நமக்கு சொர்க்கத்துக்கு தடையாக இருக்கிறது, மரணித்துவிட்டால் சொர்க்கம் என்கின்ற அளவுக்கு சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். இப்படியே நறுமையான சகோதரர்களை நல்ல அமல்கள் விஷயத்தில், அதாவது குர்ஆனை ஓதுதல் என்று சொன்னால், நாம் இந்த 10 நாட்களில் நாங்கள் 3 முறை குர்ஆனை ஓதி முடிக்கலாம், ஒவ்வொரு 3 நாட்களிலும் குர்ஆனை ஓதி முடிக்கலாம். நாம் அதை செய்ய முடிந்தால் மிக பெரும் பாக்கியவான்கள், இல்லையா 2 முறையாவது ஓதி முடிப்பதற்கு முயற்சிப்பது, அல்லது குறைந்தது 1 முறையாவது இந்த 10 நாட்களில் நாம் குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று சதகாக்கள், தர்மங்கள், என்னென்ன நாம் சதகாக்களை தர்மங்களை நாம் செய்ய முடியுமோ அவற்றை செய்வது. இந்த நாட்களுக்கென்றே குறிப்பிட்ட அமல்கள் இருக்கின்றன. அந்த அமல்கள் நாங்கள் பார்த்தோம்னா ஹஜ், உண்மையில் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை இந்த வருடம் சவுதியிலிருந்து பெற்றவர்கள் உண்மையில் பாக்கியவான்கள், 60,000 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதுல முதன்மையானதுதான் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம். ஏன்னா இந்த நாட்களுக்கே உரிய வணக்கமாக அந்த வணக்கம் இருக்கிறது, ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட வணக்கங்கள். அதே போன்று நாம் பார்க்கிறோம் உலுஹியா என்று சொல்லக்கூடிய அந்த மிக பெரும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய அந்த வணக்கம், வஸல்லி ரப்பிக வன்ஹர், உமது ரப்புக்காக தொழுவீராக, அறுத்து பலியிடுவீராக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த உலுஹியா என்ற வணக்கம், இதை நாம் பெருநாள் தொழுகைக்கு பிறகு நிறைவேற்ற வேண்டும். அப்ப இதை யாரெல்லாம் நியத்து வைத்தார்களோ அவர்கள் துல்ஹஜ் முதல் பிறையிலிருந்து அதை கொடுக்கின்ற வரை அவர்கள் தங்களுடைய நகங்கள் முடிகள் எதையும் அகற்றக்கூடாது என்பது அல்லாஹுடைய தூதரின் கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த நாட்களை நாம் நல்ல முறையிலே திட்டமிடுதல், நாம் வீட்டிலே நமது மனைவி பிள்ளைகளை எல்லாம் உட்கார வைத்து நாம் சரியான முறையில் இந்த 10 நாட்களை நாம் திட்டமிட்டுக் கொள்ளுதல், நாம் திட்டமிட்டு நாம் நேரங்களை நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கான ஒரு அட்டவணையை நாம் போட்டுக் கொள்ளுதல். ஒரு அட்டவணையை போட்டுக்கொண்டு நாம் என்ன செய்வது, அதற்கேற்ப நாம் செயல்படுதல், அமல் இபாதத்துக்கு நமது நேரங்களை அதிகம் கொடுத்தல், நமது உலக காரியங்கள் உலக விஷயங்களை நாம் சற்று தாமதப்படுத்திக் கொள்ளுதல், அந்த விஷயங்களை நாம் குறைத்து கொண்டு நமது அமல்கள்
மறுமைக்கான விடயங்கள், அவற்றை நாம் அதிகப்படுத்துவதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. எனவே சரியான ஒரு திட்டமிடலை அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த 10 நாட்களை நான் எவ்வாறு கழிப்பது நாம் என்ற இந்த ஒரு திட்டமிடலை நீங்கள் இதிலே வகுத்துக் கொள்ள வேண்டும். இந்த 10 நாட்களை நாம் பயனுள்ளதாக ஆக்குவதற்கு அதிலே நாங்கள் இரவு தொழுகையுடைய விஷயங்கள், ஏனைய அமல்களுடைய விஷயங்கள், முன்பின் சுன்னத்துகள், தொழுகைகளை நான் ஜமாத்தோடு தொழுதல், முன்பின் சுன்னத்துகளை கவனம் செலுத்தல், அதே போன்று காலை மாலை திக்ர்கள், இரவில் ஓத வேண்டியவைகள், இப்படி என்னென்ன நன்மையான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கின்றனவோ அவற்றுக்காக நமது நேரங்களை நாம் செலவு செய்தல். நமது உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் சுபஹானல்லாஹ் என் அருமை சகோதரர்களே ஜிஹாதை விட அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியது, அல்லாஹ்விடத்தில் உயர்வானது என்ற சிந்தனை நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஏனைய நாட்கள்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், ஒவ்வொரு திக்ரும் இந்த நாட்களில் நாம் சொல்லும் போது அது அல்லாஹ்விடத்தில் ஜிஹாதை விட சிறப்பை பெற்று தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் அதிகமாக சொன்னார்கள் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ், அதே போன்று ஃபக்திரு ஃபீஹின்ன அத்தஹ்லீல் வத்தக்பீர் வத்தஹ்மீத், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் போன்ற இந்த வார்த்தைகளை நாம் இந்த நாட்களில் அதிகம் சொல்ல வேண்டும். நாம் பார்க்கிறோம், துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் வந்துவிட்டால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் கடைவீதிக்கு வந்து என்ன செய்வார்கள், இந்த தக்பீரை சப்தமாக சொல்வார்கள், அதை கேட்கக்கூடிய மக்களும் சப்தமாக சொல்வார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நாட்கள் நாம் அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடிய, அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய, புகழக்கூடிய, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்களாக இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று என் அருமை சகோதரர்களே, இதனுடைய வழிகாட்டல்களில் அடுத்ததாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்பக்கூடியதுதான் என் அருமை சகோதரர்களே, 6வதாக உண்மையில் இந்த நாட்களுடைய வருகை எண்ணி ஒவ்வொரு மோமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் சந்தோஷப்பட வேண்டும். ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் அல்லாஹ் நமது உள்ளங்களை பார்க்கிறான், நமது உணர்வுகளை பார்க்கிறான். அந்த உணர்வுகளுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு பெரும் ஒரு இடம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த நாட்கள் நம்மை நெருங்கி வரும்போது நமக்குள் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். ஒரு மகிழ்ச்சி. இதை நாங்கள் சாதாரண நாட்களாக எண்ணிவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஹதீஸை ஏன் சொன்னார்கள்? சஹாபாக்களை அதற்கு ஆர்வப்படுத்தினார்கள், அதன் மூலம் அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள், அவர்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினார்கள். இவ்வளவு சிறப்பு மிக்கதா? அந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் போன்ற தாபீன்கள் என்ன செய்வார்கள்? இந்த 10 நாட்கள் வந்துவிட்டால் தங்களை மிக கடுமையாக முழுமையாக இபாதத்துகளில் ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, ஒரு மூமினுடைய வாழ்வில் இந்த நாட்கள் உண்மையில் மகிழ்ச்சிக்குரிய நாட்கள் இவைகள் என்று சொன்னால், இந்த நாட்களில் தான் இஸ்லாத்துடைய 5 பெரும் கடமைகளில் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய அந்த சிறந்த நாட்கள் இருக்கின்றன. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட மாதங்கள் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த மாதங்கள் என்றால் ஷவ்வால், துல்காதா, அடுத்த துல்ஹஜ் மாதத்திலே முதல் 10 நாட்கள். இந்த துல்ஹஜ் மாதத்திலே முதல் 10 நாட்கள்ல பிற 8லிருந்து அந்த 13 வரை உள்ள நாட்கள் தான் அந்த அமல்களுக்குரிய நாட்கள். அதாவது மினா, அதே போன்று அரஃபா, முஸ்தலிஃபா, இவைகள்ல உள்ள அமல்கள் எல்லாம் இந்த குறிப்பிட்ட நாட்களில் தான் இருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த நாட்களை பொறுத்தவரையில் உண்மையில் ஒரு மூமின் மகிழ்ச்சி அடைய வேண்டிய, சந்தோஷப்பட வேண்டிய நாட்கள். இந்த நாட்கள்ல நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவைகளாக இருக்கின்றன, ஜிஹாதை விட சிறப்புக்குரியவைகளாக இருக்கின்றன. அதே போன்று இந்த 10 நாட்களுக்குள் தான் ஒரு நோன்பு இருக்கிறது. அந்த நோன்பை நாம் நோற்று விட்டோம் என்றால் அது 2 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து விடுகிறது. அதான் அரஃபாவுடைய அந்த நாளின் நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. 2 வருட பாவங்களுக்கு பரிகாரம். அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வது போன்று, வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதைத்தான் விரும்புகிறான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதைத்தான் விரும்புகிறான். அருமை சகோதரர்களே, பாருங்க அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் மன்னிப்பை வழங்குகிறான். வருடத்துடைய இறுதியில, கடைசியில, அதாவது வருடத்துடைய இறுதி மாதம் துல்ஹஜ் மாதம், அந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? 2 வருட பாவங்களுக்கு பரிகாரத்தை தருகிறான். இந்த நோன்பின் மூலமாக சிறிய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைத்து விடுகிறது. சிறு பாவங்களுக்கு மன்னிப்பு 2 வருட. அப்ப இது என்ன? ஒரு மனிதன் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கும், தன்னை மாற்றிக் கொள்வதற்கும், தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும் அல்லாஹ் திரும்ப திரும்ப வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறான். நாங்க பார்க்கிறோம், ஒரு நாளைக்கு நாங்க எழுந்தது முதல்
நாம் தூங்க செல்லும் வரை செய்யக்கூடிய எத்தனை இபாதத்துகள் எடுத்து பாருங்க. அந்த எத்தனை இபாதத்துகளின் மூலம் அல்லாஹ் சிறிய பாவங்களை மன்னிக்கிறான். நாம் என்ன செய்கிறோம்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற திக்ரை காலையில் நாங்கள் 100 முறை சொல்கிறோமா? கடல் நிறைய அளவு பாவங்கள், சிறிய பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுகின்றன. தொழுகையில் நாம் சலாம் கொடுத்த பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, நாம் 100ஐ பூர்த்தி செய்வதற்காக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லும் போது கடல் நிறைய அளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அதே போன்று நாம் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 என்று சொல்லும் போது அது நம்மை நன்மையில் முந்தி சென்றவர்களை எல்லாம் நாம் முந்தி சென்று விடலாம். அந்த அளவு சிறப்புக்குரியதாக அது இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி சுப்ஹானல்லாஹ் அருமை சகோதரர்களே, நாம் வுது செய்கிறோம். வுது செய்கின்ற போது அந்த ஒவ்வொரு உறுப்புகளால் நிகழ்ந்த பாவங்கள், சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே போன்று தொழுகின்றோம். ஒரு தொழுகை அடுத்த தொழுகைக்கு இடைப்பட்ட நேரத்தில் உள்ள பாவங்கள் அதன் மூலம் மன்னிக்கப்படுகின்றன. இப்படி நாங்கள் நமது சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற எத்தனை அமல்கள். ஒருவருடைய சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று வைத்துக் கொள்ளுங்கள். சிறு பாவங்களே இல்லை என்றால் அவருக்கு என்ன செய்யப்படும்? அதற்கு பதிலாக பகரமாக நன்மை பதியப்படும் என்று அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்வார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்படி அல்லாஹு தஆலா மன்னிப்பை வழங்குவதற்காக அந்த மன்னிப்பின் வாயிலை திறந்து வைத்திருக்கிறான். அந்த மன்னிப்பின் வாயில் திறக்கப்பட்டு இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் குறிப்பாக இந்த நாட்களில் இவ்வாறான அமல்களில் நாம் விரைந்து செல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த நாட்களுடைய வருகை என்பது நமது உள்ளத்தில் ஒரு பெரும் மகிழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்த வேண்டும். இந்த மகிழ்ச்சியை நாம் நமது பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் நாம் ஊட்ட வேண்டும். நமது பிள்ளைகளுக்கும் இதனுடைய பெருமதியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்கும் இதை பற்றி உணர்த்த வேண்டும். நமது குடும்ப உறுப்பினர்களை நாம் உட்கார வைத்து அவர்களுக்கு இதை நாம் விளங்கப்படுத்த வேண்டும், இதை ஆர்வப்படுத்த வேண்டும். நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ் இந்த நாட்கள், அதே போன்று அரஃபாவுடைய நாள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்துக்குரியவர்கள் அதிகம் விடுதலை செய்யப்படுகின்ற நாள் தான் அந்த அரஃபாவுடைய நாள். நரகத்துக்குரியவர்கள் அதிகம் விடுதலை செய்யப்படுகின்ற நாள். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் நரக விடுதலையை பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், எம்மை நரகத்தை விட்டு நமக்கு விடுதலை அளித்து விடுவாயாக என்று நாம் கேட்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, ஒரு அடியானுக்கு நரக விடுதலை கிடைத்து விட்டதென்றால், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நரக விடுதலை வழங்கி விட்டான் என்றால் அவனுக்கு நரகம் ஹராமாகி விடுகிறது. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். அல்லாஹ் ஒருத்தனுக்கு நரகத்தை விட்டு அவனை விடுதலை செய்து விட்டால் அவனுக்கு நரகம் ஹராம். சுப்ஹானல்லாஹ். எனவே நரகத்துக்குரியவர்கள் அதிகம் விடுதலை செய்யப்படுகின்ற அப்ப அந்த அரஃபாவுடைய நாள் இந்த நாட்களுக்குள் தான் இருக்கின்றன. எனவே இதனுடைய வருகை எப்படி ஒரு மூமினுக்கு மகிழ்ச்சி அளிக்காமல் இருக்க முடியும்? அந்த அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹு தஆலா அடியார்களின் பால் மிக நெருங்கி வரக்கூடிய நாளாக இருக்கிறது. அல்லாஹ் நெருங்கி வந்து மலக்குகளிடம் கேட்கிறான், இவர்கள் எதை நாடி வந்திருக்கிறார்கள்? அந்த அரஃபா பெருவழியிலே இருக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இவர்கள் எதை நாடி வந்திருக்கிறார்கள் என்ற கேள்வியே அவர்கள் எதை நாடி வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அது உறுதியாக கிடைத்து விட்டது என்பதுதான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அந்த அரஃபா நாளை தொடர்ந்து அந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. நறுமை சகோதரர்களே, அன்றைய நாளில் தான் உங்களுடைய மார்க்கத்தை நான் என்ன செய்து விட்டேன்? உங்களுக்கு முழுமையாக்கி விட்டேன், நிறைவு செய்து விட்டேன் என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்கிய அந்த நாள் தான் அரஃபாவுடைய நாள். அதாவது ஒரு யூதன் உமர் ரலியல்லாஹு வந்து என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த வசனம் இறங்கிய எமது வேதத்தில் இந்த வசனம் இருந்தால் இந்த வசனம் இறங்கிய நாளை நாம் ஒரு பெருநாளுடைய நாளாக எடுத்திருப்போம் என்கிறான். யார்? ஒரு யூதன். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த நாள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுக்குள் அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. அன்றைய நாளில் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் நான் உங்களுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன், அதே போன்று எனது அருள்களை உங்களுக்கு நிறைவாக்கி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுடைய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன். நறுமை சகோதரர்களே, நமக்கு இஸ்லாம் கிடைத்தது எவ்வளவு பெரிய சிறப்பு! இந்த நிஅமத்துக்கு நிகராக வேறு நிஅமத் கிடையாது. இந்த நிஅமத்துக்கு நிகராக வேறு நிஅமத் இல்லை என் அருமை சகோதரர்களே. எனவே இந்த வசனத்தை இறங்கி இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு அந்த யூதம் வந்து சொல்லும் போது அவர்கள் சொன்னார்கள், அந்த வசனம் இறங்கிய நாள் இடம் அனைத்தையும் நான் அறிவேன் என்று சொல்லிவிட்டு அது அரஃபாவுடைய தினம் என்பதை சொல்கிறார்கள். எனவே என் அருமை சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி தந்த அந்த அரஃபாவுடைய தினம் இருக்கிறதே, அது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளாக அது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதெல்லாம் ஒரு மூமினுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி!
அதே போன்று என் அருமை சகோதரர்களே, அதை தொடர்ந்து வரக்கூடிய 10வது நாள் யௌமுன் நஹர் என்று அழைக்கக்கூடிய நாள், அதுவும் மகத்தான நாளாகும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தனது இறுதி ஹஜ்ஜிலே அரஃபாவிலும் கேட்டார்கள், மினாவிலும் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? இந்த நாளை பற்றி நீங்கள் அறிவீர்களா? இந்த மாதத்தை பற்றி நீங்கள் அறிவீர்களா? இந்த இடத்தை பற்றி நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், இவைகள் எல்லாம் எப்படி புனிதமானவைகளோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த இடம் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, அது போன்று ஒரு முஸ்லிமுடைய உயிரும், ஒரு முஸ்லிமுடைய மானமும், ஒரு முஸ்லிமுடைய இரத்தமும் மற்றொரு முஸ்லிமுக்கு புனிதமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே இந்த மகத்தான நாட்கள், அதே போன்று நாம் பார்க்கிறோம் என் அருமையான சகோதரர்களே, அந்த 10வது நாளில் நாம் நிறைவேற்றக்கூடிய அந்த உதுஹியா என்பதை பொறுத்தவரையில் பெருநாளுடைய தொழுகைக்கு பிறகு நிறைவேற்றக்கூடியது, அதனுடைய வரலாறு என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வரலாற்றோடு பின்னினதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தியாகங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்ட அந்த நாட்கள் இந்த 10 நாட்களுக்குள் இருக்கின்றன என்று சொன்னால், இந்த வருகை ஒரு மூமினுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சி அவனுக்குள் ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலம் நமக்கு சொல்வது, நீங்க எதை கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால், குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ் சொல்கிறான், நபியே சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டும் அவனது ரஹமத்தை கொண்டும் அவர்கள் சந்தோஷப்படட்டும், மகிழ்ச்சி அடையட்டும், அவர்கள் சேர்த்து வைப்பதை விட அது சிறப்புக்குரியது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப எனவே நமது சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் நமக்கு தீனின் மூலம் தான், மார்க்கத்தின் மூலம் தான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த நாட்களுடைய வருகை உண்மையில் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தர வேண்டும், அது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை, உற்சாகத்தை தர வேண்டும் என்பதை இது நாங்கள் ஒரு சாதாரண நாட்களாக எண்ணிவிடாமல் அந்த மகிழ்ச்சியை நாம் ஏற்படுத்திய இவ்வளவு சிறப்புகள் இந்த நாட்களுக்கு இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அனைத்துக்கும் மேலாக நமக்கு அது பெருநாளுடைய தினமாக இருக்கிறது. நமக்கு 10வது நாள் என்பது பெருநாளுடைய தினமாக இருக்கிறது. அந்த பெருநாளுடைய தினம் என்பது நமக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த செய்திகள், இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்காக உங்களுக்கு நான் நினைவூட்டக்கூடிய செய்திகள். அடுத்த அருமையான சகோதரர்களே, இதில் 7வது வழிகாட்டலாக என் அருமையான சகோதரர்களே, நாம் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுடைய சிறப்புகள், அது தொடர்பாக வந்த செய்திகள், ஹதீஸ்கள், அதே போன்று இந்த நாட்களோடு தொடர்பட்ட அமல் இபாதத்துகள், அது தொடர்பான சட்டதிட்டங்களை நாம் படிப்பது, அறிந்து கொள்வது. ஏனென்றால் அந்த நினைவுகளை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அவைகள் வருடத்துக்கு ஒரு முறை வரும்போது அவைகள் மறந்து விடுகின்றன. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இவற்றை புதுப்பித்துக் கொள்வதற்காக இது தொடர்பான செய்திகளை நாம் படிக்க வேண்டும். ஹதீஸ் நூட்களிலிருந்து ஹதீஸ்களை, இது தொடர்பான சட்டதிட்டங்களை நாம் படித்து நாம் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்வதற்காக, சரியான மார்க்க விளக்கங்களோடு இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்வதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் நமது மனைவி மக்களுக்கும் அவர்களை உட்கார வைத்து இந்த நாட்களுடைய சிறப்புகள், அதே போன்று இந்த நாட்களோடு தொடர்பட்ட அமல் இபாதத்துகளுடைய சட்டதிட்டங்கள், அவைகளை பற்றிய விளக்கங்களை நாம் வழங்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுவும் நாம் இந்த நாட்களை நாம் பயன்படுத்துவதற்குரிய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதிலே மற்றொரு வழிகாட்டல் தான் முன் சென்ற சலபுகள், முன்னோர்கள் இந்த 10 நாட்களை எப்படி கழித்தார்கள், எப்படி பயன்படுத்தினார்கள் என்ற செய்திகளை நாம் படிக்க வேண்டும். அவர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு செயல்பட்டார்கள், ஏனென்றால் அது நமக்கு ஒரு உற்சாகத்தை தரும். அந்த சிறந்த முன்மாதிரிகளை நாம் படிக்கின்ற போது அது நமக்கு ஒரு புத்துணர்வை தரும். எனவே அந்த அடிப்படையில் அப்படியான செய்திகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். நாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னது போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்றுக்கள், அதே போன்று சஹாபாக்கள் அதில் காட்டிய ஆர்வம், தாபீன்கள் அதில் காட்டிய ஆர்வம் போன்ற செய்திகள் நாம் சொன்னோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் இந்த 10 நாட்கள் வரும்போது என்ன செய்வார்கள்? அவர்கள் கடை வீதிகளுக்கு வந்து தக்பீரை சொல்வார்கள், தக்பீர் சொல்பவர்களாக இருந்தார்கள் என்ற அந்த செய்திகளை நாம் என்ன செய்தோம்? நாம் பார்த்தோம். எனவே அதே போன்று அதாவது தாபீன்களுடைய வரலாறில் அவங்க மிகவும் கடுமையாக தங்களை இபாதத்துகளை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இதிலே நாம் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு 8வது வழிகாட்டல் தான், நாம் இந்த பெருமதி மிக்க இந்த 10 நாட்கள் இதில் நாங்கள் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களையே மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் என்றால் என்ன? நாம் நமக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக நாம் கடைகளுக்கு செல்வோம்.
அதே போன்று பெருநாள் வருகிறது, நாம் ஆடைகளை வாங்குவதற்காக, புத்தாடைகளை வாங்குவதற்காக செல்லக்கூடிய இப்படியான விஷயங்களை கூட நாம் மட்டுப்படுத்திக்கொள்ளணும். ஆகமாக்கப்பட்ட விஷயங்களை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் இந்த 10 நாட்கள் நாங்க எந்த அளவு இபாதத்துகள், முதன்மையான இபாதத்துகள், முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டிய இபாதத்துகள், முதன்மையான இபாதத்துகளுக்கு முதன்மை அளிக்கப்பட வேண்டும். இபாதத்துகளை பொறுத்தவரையில அமல்கள் நம் மீது கடமையாக்கப்பட்ட அமல்கள், பரவான அமல்கள், அதில் நாங்கள் அலட்சியமாகிவிடக் கூடாது. அதில் கூடுதல் கவனம். அதே போன்று உபரியான அமல்களிலும் உபரியான வணக்கங்களிலும் எவைகள் சிறப்பித்து கூடுதலான சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளுக்கு கூடுதலான கவனம். நாங்க பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல் என்று சொன்னார்கள். பரவான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகை என்று சொன்னார்கள். எனவே நறுமை சொன்னாங்க, இரவு தொழுகையில கவனம் எடுத்தல். அந்த இரவு தொழுகைக்காக நாம் எழுந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிய துஆக்கள், குர்ஆனுடைய வசனங்கள், அதே போன்று இரவு தொழுகையில் நபி அவங்க ஓதிய துஆக்கள், இப்படியான விஷயங்களை நாம் கவனம் எடுப்பது. அதே போன்று அல் குர்ஆனை நாம் இரவு தொழுகையில் அதிகமாக ஓதுதல். குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் இருக்கின்றன. எனவே இப்படியாக முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய இபாதத்துகள், வணக்கங்கள், துஆக்கள், பிரார்த்தனைகள் நாம் ஈடுபடுதல். அதே போன்று நாம் பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகள். இந்த காலத்தில் நாங்கள் எடுத்து பார்க்கிற அதிகமான மக்கள் கஷ்டத்தில் வறுமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மால் முடிந்த சதகாக்களை, தான தர்மங்களை செய்வதன் மூலமாக நாம் இந்த நாட்களில் மிகப்பெரிய சிறப்பை நாம் அடைந்து கொள்ளலாம். அப்படியாக நாம் பிறருக்கு செய்யக்கூடிய நன்மைகள், பிறருக்கு நாம் உதவக்கூடிய விஷயங்கள், அவைகளில் நாம் கவனம் எடுப்பது, ஏனைய இபாதத்துகள் விஷயங்களை கவனம் எடுப்பது என்ற பகுதிகள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய இபாதத்துகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் நாம் இதில் ஆகமாக்கப்பட்ட விஷயங்களுக்கு நேரத்தை மட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போது நாம் வீணான விஷயங்களில், பாவமான விஷயங்கள் இந்த நேரங்களை கழித்து விடக்கூடாது. வீணான விஷயங்கள், பயனற்ற விஷயங்கள், அந்த சமூக வலைதளங்கள் நாங்கள் நேரத்தை கழிப்பது என்பது பயனுள்ளதாக கழித்த வேறு விஷயம். பயனற்ற முறையிலே, வீணான முறையில் நமது நேரங்களை நாம் வீணடித்து விடக்கூடாது. இயன்றவரை இந்த நாட்கள்ல நாம் இவைகளை பயன்படுத்துவதை குறைத்துக் கொண்டு நமது நேரங்களை குர்ஆனுக்கும், அல்லாஹுவை திக்ரு செய்தல், துஆக்கள், பிரார்த்தனைகள், உபரியான தொழுகைகள், அதே போன்று இன்ன பிற வணக்கங்களுக்கு நாம் ஒரு கூடுதல் கவனத்தை கொடுக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே இந்த 10 நாட்களை நாம் பயனுள்ளதாக ஆக்குவதற்கு, இந்த வழிகாட்டல்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறோம். அனைத்துக்கு மேலாக நமக்கு அல்லாஹுடைய தௌஃபீக், அல்லாஹுடைய அருள் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தௌஃபீக்கை, அருளை நாம் கேட்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் அவங்க ரமலான்ல விடுபட்ட நோன்புகளை இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள், 9 நாட்கள்ல அந்த விடுபட்ட நோன்பை நோட்பார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஏன்? அந்த நாட்களுடைய சிறப்பையும் சேர்த்து அடைந்து கொள்வதற்காக. எனவே இந்த நாட்கள்ல உபரியான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகளையும் ஒருவர் நோற்றுக் கொள்ளலாம். ஏன்னா சாலிஹான அமல்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சாலிஹான அமல்கள், நல்ல அமல்கள், சாலிஹான அமல்களுக்குரிய சிறப்பை சொன்னார்கள். அப்ப சாலிஹான அமல்கள் என்று சொல்லும் போது அதில் நோன்பும் உள்ளடக்கப்பட்டு விடுகிறது. அந்த அடிப்படையில் இந்த நாட்கள் நாம் உபரியான நோன்புகளை நாம் வைக்கலாம். எனவே சாலிஹான அமல்கள் தான் நாளை மறுமையில் நமது அந்தஸ்துக்களை, பதவிகளை உயர்த்தப் போகின்றன. நமது கபரில் வந்து நமக்கு ஒரு அழகிய ஒரு மனிதனாக காட்சியளிக்க போவது நமது நல்ல அமல்கள் தான். எனவே அந்த அடிப்படையில் நறுமை சகோதரர்களே, நமது வாழ்க்கை என்பது மிக குறுகியது. மிக வேகமாக நாட்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறது. மிக வேகமாக இந்த நேரங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் இன்றைய காலங்களில் அதிகம் கேள்விப்படக்கூடிய செய்திகள் மரண செய்திகளாகத்தான் இருக்கின்றன. நிறைய மௌத்து செய்திகள், மரண செய்திகளை அதிகம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்படியான காலத்தில் இந்த நமது வாழ்க்கை என்பது மிக குறுகிய ஒரு காலமாக இருக்கிறது. அப்ப இந்த குறுகிய காலத்துக்குள் நாம் வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை தவறவிட்டோம் என்று சொன்னால் உண்மையில நாம் யார் துர்ப்பாக்கியவான்கள். இப்படியான வாய்ப்புகளை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது அவர்களுக்கு ஃபைதா ஜா அஹதுஹுமுல் மௌத், அவர்களுக்கு மௌத்துடைய அந்த நேரம் வந்துவிடும் போது கால ரப்பிர்ஜிஊன், அவர்கள் சொல்வார்கள், என்னை கொஞ்சம் திருப்பி அனுப்புவாயாக, லஅல்லி அஅமலு சாலிஹா, நான் சாலிஹான அமல்களை செய்துவிட்டு வருகிறேன். சாலிஹான அமல்களை செய்வதற்கு அவன் அந்த நேரத்தில் அவகாசம் கேட்பான். அவனுக்கு அல்லாஹ் வழங்கிய வாய்ப்புகளை எல்லாம் வீணடித்து விட்டு அவன் அந்த நேரத்தில் அவகாசம் கேட்கும் போது அல்லாஹ் என்ன சொல்வான்? இது வெறும் வார்த்தைகள், இந்த வார்த்தைகளுக்கு எந்த ஒரு மதிப்பும் அல்லாஹ்விடத்துல இல்லை. ஆனா அவனது உடல்ல உயிர் இருக்கும் போது அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் மதிப்புக்குரியது, அவனுடைய ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியது.
எனவே வாய்ப்பு, அருமை சகோதரர்களே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு தான். இது நாங்கள் மிக விரைவாக இந்த வாழ்க்கை நம்மை விட்டு மிக வேகமாக கழிந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த குறுகிய காலத்துக்குள் நாம் நல்ல அமல்களை செய்து நம்மை சிறந்த அடியார்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு நபித்தோழர், எவ்வளவு சிறந்த ஒரு சஹாபி. அவர் இஸ்லாத்துக்காக அவர் வாழ்ந்தது வெறும் 6 வருடங்கள். அவர் இஸ்லாத்திலே வாழ்ந்தது வெறும் 6 வருடங்கள் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய மௌத்துக்காக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது அல்லாஹுடைய அர்ஷ் குலுங்கியதாக சொன்னார்கள். அதாவது இஹ்தஸ்ஸல் அர்ஷு லிமௌத்தி சஅத் இப்னு முஆத் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய அர்ஷ் குலுங்கியதாக சொன்னார்கள். அவருடைய அந்த ஜனாசாவுக்கு எவ்வளவு 70,000 மலக்குகள் வந்தார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். அவருடைய அந்த ஜனாசாவை பொறுத்தவரையில் அதில் அந்த மலக்குகள் அந்த ஜனாசாவை சுமந்து சென்றார்கள் என்ற செய்திகள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அவருடைய ஜனாசாவை கபரிலே வைத்துவிட்டு அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். சில நிமிடங்களுக்கு, சில நொடிகளுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது இந்த கபர் சஅத் இப்னு முஆதையும் நெருக்கியது என்று சொன்னார்கள். இந்த கபர் நெருக்குவதை விட்டு ஒருவர் பாதுகாக்கப்படுவதாக இருந்தால், காப்பாற்றப்படுவதாக இருந்தால் அதற்கு மிக தகுதியானவர் சஅத் இப்னு முஆத். ஆனால் அவரையும் கபர் விட்டு வைக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். நான் இங்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இஸ்லாத்துக்காக 6 வருடங்கள் வாழ்ந்தவருக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்கிறது என்றால், எனவே அவரது வாழ்நாளை அவ்வளவு அவர் இஸ்லாத்தை ஏற்றது முதல் அப்படி அவர் வாழ்ந்தார். எனவே நாம் வாழ்வில் எதை சாதிக்கிறோமோ அந்த ரப்புக்காக, இறைவனுக்காக, அதற்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தும் உயர்வும் சிறப்பும் இருக்கிறது. எனவே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மனிதர்கள்ல சிறந்தவர் அவரது வாழ்நாள், அவரது ஆயுள் நீடித்து அவரது செயல்களும் அழகாகி விடுமாக இருந்தால் அவர்தான் சிறந்த மனிதர் என்று சொன்னார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், மனிதனை பார்த்து, மனிதனே நாட்கள் என்பது நீதான் என்று சொல்வார்கள். நாட்கள் என்பது நீதான். உன்னிலிருந்து ஒரு நாள் சென்று விட்டதென்றால் உன்னிலிருந்து தான் ஒரு பகுதி கழிந்திருக்கிறது என்று சொல்வார்கள். அருமை சகோதரர்களே, அறிஞர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் சொல்வார்கள், இவர்களிடமிருந்து காலத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமாக இருந்தால் நாம் காலத்தை விலை கொடுத்து வாங்கியிருப்போம் என்று. அவ்வளவு காலத்தை அதனுடைய பெருமதி தெரியாமல் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து காலத்தை விலை கொடுத்து வாங்க முடியிருந்தால் நாங்கள் வாங்கியிருப்போம் என்று சொல்கிறார்கள். அதன் மூலம் அல்லாஹுடைய தீனுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக. எனவே நறுமையான சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் சிறந்த வாய்ப்புகளை நமது வாழ்க்கையிலே தரும்போது அந்த வாய்ப்புகளை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். நன்மைகளில் நாம் என்ன செய்யணும்? மிக வேகமாக நம்மை நாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், அந்த முந்தி சென்றவர்கள், உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் எப்படி முந்தி சென்றார்கள்? நல்ல அமல்களின் மூலம், இபாதத்துகளின் மூலம், நன்மைகளின் மூலம். எனவே அப்படி நன்மைகளில் முந்தி செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அதே போன்று இந்த 10 நாட்களையும் நாம் நல்ல முறையிலே திட்டமிட்டு நாம் இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோமாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.